ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. I have not decided yet. I have not decided yet. Decided அப்படின்னா முடிவு செய்தது. Yet அப்படின்னா இன்னும். So, நான் இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I have not decided yet. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் எப்போதும் தாமதமாக வருகிறான். அவன் எப்போதும் தாமதமாக வருகிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் எப்போதும் தாமதமாக வருகிறான். He always comes late. He always comes late. Always அப்படின்னா எப்போதும். Late அப்படின்னா தாமதமாக. So, அவன் எப்போதும் தாமதமாக வருகிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He always comes late. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. I did not expect this. I did not expect this. Expect அப்படின்னா எதிர்பார்ப்பு. So, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I did not expect this. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் மிகவும் வேகமாக பேசுகிறாள். அவள் மிகவும் வேகமாக பேசுகிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் மிகவும் வேகமாக பேசுகிறாள். She speaks very fast. She speaks very fast. Fast அப்படின்னா வேகமாக. So, அவள் மிகவும் வேகமாக பேசுகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She speaks very fast. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உன்னை நம்புகிறேன். I trust you. I trust you. Trust அப்படின்னா நம்பிக்கை. So, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I trust you. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவர் என்னை மறந்து விட்டார்கள். அவர் என்னை மறந்து விட்டார்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவர் என்னை மறந்து விட்டார்கள். They forgot me. They forgot me. Forgot அப்படின்னா மறந்து விட்டார்கள். So, அவர் என்னை மறந்து விட்டார்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? They forgot me. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் இதை சரியாக புரிந்து கொண்டேன். நான் இதை சரியாக புரிந்து கொண்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இதை சரியாக புரிந்து கொண்டேன். I understood this correctly. I understood this correctly. Understood அப்படின்னா புரிந்து கொண்டேன். Correctly அப்படின்னா சரியாக. So, நான் இதை சரியாக புரிந்து கொண்டேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I understood this correctly. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் காரணம் இல்லாமல் கோபப்படுகிறான். அவன் காரணம் இல்லாமல் கோபப்படுகிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் காரணம் இல்லாமல் கோபப்படுகிறான். He gets angry for no reason. He gets angry for no reason. Angry அப்படின்னா கோபம். Reason அப்படின்னா காரணம். So, அவன் காரணம் இல்லாமல் கோபப்படுகிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He gets angry for no reason. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. I do not want to waste time. I do not want to waste time. Waste அப்படின்னா வீணடித்தல். Time அப்படின்னா நேரம். So, நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. I do not want to waste time. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க.
அவள் எல்லாவற்றையும் கவனிக்கிறாள். அவள் எல்லாவற்றையும் கவனிக்கிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் எல்லாவற்றையும் கவனிக்கிறாள். She notices everything. She notices everything. Notices அப்படின்னா கவனிக்கிறாள். Everything அப்படின்னா எல்லாவற்றையும். சோ அவள் எல்லாவற்றையும் கவனிக்கிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She notices everything. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் என் வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. நான் என் வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் என் வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. I do not want to miss my chance. I do not want to miss my chance. மிஸ் அப்படின்னா இழத்தல். சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு. சோ நான் என் வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I do not want to miss my chance. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. I do not understand what he says. I do not understand what he says. Understand அப்படின்னா புரிதல். சோ அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு புரியவில்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I do not understand what he says. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறேன். நான் இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறேன். I am very busy now. I am very busy now. பிஸி அப்படின்னா வேலை அதிகம். நவ் அப்படின்னா இப்போது. சோ நான் இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am very busy now. இப்படிதான் சொல்லணும். சரியா? நான் இதை பற்றி மீண்டும் யோசிக்க வேண்டும். நான் இதை பற்றி மீண்டும் யோசிக்க வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இதை பற்றி மீண்டும் யோசிக்க வேண்டும் அப்படின்னா I need to think about this again. I need to think about this again. Think அப்படின்னா யோசித்தல், again அப்படின்னா மீண்டும். சோ நான் இதை பற்றி மீண்டும் யோசிக்க வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I need to think about this again. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன். நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன் அப்படின்னா I will meet you later. I will meet you later. will அப்படின்னா எதிர்காலம், meet அப்படின்னா சந்திக்க, later அப்படின்னா பிறகு. சோ நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I will meet you